श्री विघ्नेश्वराय नमः। श्री सरस्वत्यै नमः। श्री गुरुभ्यो नमः। नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय நமः. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆண்டு கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் எம்பாவா என்பது இத்திருப்பாடல். இப்பாடலில் பொதிந்திருக்கின்ற கருத்துக்களை நாம் பார்ப்போம். நீராடுகின்ற பாடல்கள் இது. முதல் 10 பாடல்கள் துயில் எழுப்புகின்ற பாடல். அடுத்து வருகின்ற இந்த 11வது பாடலிலிருந்து நீராடுதலுக்குரிய பாடல். நீர் ஆடுதல் என்று இங்கு நாம் என்ன எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்றால், இறைவனுடைய திரு அருளிலே பொதிந்து தோய்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை தான் நீராடுதல் என்று நாம் இங்கு தாத்பரியமாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். துயில் எழுப்புதல் என்பதை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, உலக விஷயங்களிலே மூழ்கி இருக்கின்ற நம்மை அடியார் கூட்டம் என்பது இறை விஷயத்தை நோக்கி நம்மை எழுப்புகின்ற ஒன்றுதான் துயில் எழுப்புதல். இங்கு துயில் எழுந்தவர்கள், விழித்து கொண்டவர்கள் இறைவனுடைய அந்த திருவருளிலே, திருவருளாக இருக்கின்ற சக்தியிலே தோய்ந்து செல்லுதல் தான் நீராடுதல். அதை இங்கு நாம் பொருளாக எடுத்துக்கொண்டு பார்த்தல் வேண்டும். மொய் ஆர் தடம் பொய்கை புக்கு என்று முதலில் வருகிறது. மொய் என்றால் வண்டுகள் மொய்க்கின்ற, வண்டுகள் மொய் என்ற சொல் வண்டுகளை குறிக்கிறது. ஆர் என்றால் நிறைந்த, வண்டுகள் மொய்க்கின்ற, வண்டுகள் நிறைந்த. தடம் என்றால் அகன்ற திருக்குளத்திற்கு தடம் என்று பெயர். அகன்ற என்ற சொல்லுக்கு தடம். பொய்கை என்றால் திருக்குளத்தில், புக்கு புகுந்து. ஆக மொய்யார் தடம் பொய்கைக்கு புக்கு என்றால் இதில் என்ன பொருள் என்றால், வண்டுகள் மொய்க்கின்றன. வண்டுகள் எங்கு மொய்க்கும்? பூக்களின் மேல்தான் வண்டுகள் மொய்க்கும். எனவே வண்டுகள் நிறைந்து என்று ஒரு பொருளும் எடுத்துக்கலாம். பூக்கள் நிறைந்திருந்தால் தானே வண்டுகள் இருக்கும். எனவே இங்கு தாமரையும் அல்லி மலர்களும் என்னாகிறது என்றால், நாம் பொதுவாக குளத்தில் பார்த்தோம் என்றால் தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் பூத்து குலுங்கும். அதனால்தான் வண்டுகள் மொய்க்கின்ற என்றால் மலர்கள் நிறைந்த, பூக்கள் நிறைந்த அகன்ற திருகுலத்திலே புகுந்து. அந்த புகுகின்ற பொழுது எப்படி புகுவார்கள்? குதிப்பார்கள் அல்லவா? முகேர் என்று ஒலி கேட்கிறதா. இந்த முகேர் என்ன? கையால் குடைந்து குடைந்து. அது குளத்தில் பொதுவாக பொறுமையாக இறங்கினாலும் ஆரவாரம் வருகின்ற பொழுது என்ன ஏற்படும் என்றால், கைகளால் என்ன செய்வார்கள்? அந்த தண்ணீரை அடிப்பார்கள் அல்லவா? அந்த தண்ணீரை அடிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒலிக்கு முகேர் முகேர். முகேர் என்ன? கையால் குடைந்து குடைந்து என்றால் முகேர் என்ன? கையால் அடித்து, குடைந்தன முழுகி முழுகி. என்ன பொருளாகிறது?
குளத்தில். நம்ம அப்படி குளத்தில் இறங்கிடலாமே. அப்படி குளத்தில் இறங்குறோம். இறங்கின பிறகு என்னது? இது இறைவனுடைய திரு அருளிலே தோய்தல் தானே இது. அந்த இறைவனுடைய திரு அருளிலே தோய்த பொழுது என்ன ஏற்படும்? இப்போ பொதுவாக காலையிலே குளத்தில் இறங்குகின்ற பொழுது உடலில் ஒரு புத்துணர்ச்சி என்பது ஏற்படும் அல்லவா? அதுபோல இறைவனுடைய திருவருளிலே நாம் புகுந்த பொழுது என்ன ஏற்படும்? உயிருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன? மகிழ்ச்சியின் விளைவு என்ன? இங்கு கையால் குடைந்து குடைந்து முகேர் என்ன? கையால் என்ன ஆகிறது? அந்த தண்ணீரை அடிக்கிறது, அப்புறம் முழுகிறது. இது செய்யறதா? முகேர் என்ன? கையால் குடைந்து குடைந்து. அந்த திருவிரல்ல முழுகிட்டாலே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் பொங்குகின்ற பொழுது அந்த சந்தோஷத்தின் வகை இவர்கள் கையால் என்ன செய்கின்றார்கள்? அடிக்கிறார்கள். இங்க திருவருள் மூழ்கியவர்கள் இரு கைகளை மேலே குப்பி இது பண்ணறது, இறைவனை வழிபடுதல் என்பது ஏற்படும். இது செய்கை அல்லவா? அப்புறம் குடைந்து குடைந்து அவனுடைய திருவருளிலே முழுகி முழுகி உன் கழல் பாடி அனுபவத்தினால் ஏற்படுகின்ற உணர்வு, அந்த உணர்வின் வெளிப்பாடாக அவன் தனக்கு தந்த இன்பத்தை வாயினால் பாடுதல். அந்த வாயினால் பாடுகின்ற பொழுது இங்க திரு அருள் என்றால் நாம் பார்த்திருக்கிறோம், இறைவனின் திருவடியை தான் அருள் வடிவாக பார்த்திருக்கின்றோம். எனவே உன் கழல் பாடி உன் திருவடிகளை பாடி, ஐயா என்றால் தலைவனே, வழி அடியோம். இங்கு வழி அடியோம் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன பொருளாகிறது என்று பார்க்கின்ற பொழுது, வழி வழியாக சிவதொண்டு புரிந்தவர்களுடைய அந்த குலத்திலே அல்லது அந்த கூட்டத்திலே நாங்கள் இருந்தோம். வழி அடியோம், வாழ்ந்தோம் கான், நல்ல வண்ணம் வாழ்வு பெற்றோம் கான். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. உன் கழல் பாடி வாழ்ந்தோம் கான் என்று பொருள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இதில் வருகின்ற விஷயம், வாழ்தலாகிய நல் வாழ்வாகிய அந்த காரியத்திற்கு எது காரணமாக இருந்தது என்றால், கழல் பாடுதல் என்பது காரணமாக இருக்கிறது. இறைவனுடைய அந்த புகழை பாடுகின்றதனால், அந்த புகழ் பாடுகின்ற பொழுது அவன் அருளால் ஏற்படுகின்ற காரியம்தான் நல்வாழ்வுதல் அல்லவா? ஆக கழல் பாடுதல் என்ற காரணத்தினால் காரியம் என்னன்னா, விளைவு என்னன்னா, வாழ்ந்தோம் காம், நல்ல வாழ்வை பெற்றோம் காம். இதில் பொதிந்த பொருள் புரிகிறதல்லவா? நாம் உலக வாழ்க்கையில் வாழ்கின்றோம். அந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது, வாழ்க்கை என்றால் பொதுவாக பொருளாதார வளர்ச்சியை அதிகமாக யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மிகு சௌகரியங்களோடு வாழ்கின்றார்கள். என்ன வாழ்வு வாழறான் பாரியா, 10 கார் இருக்கு, 20 வேலைக்காரன் இருக்கிறான், எத்தனை பங்களா இருக்கிறது, நல்ல வாழ்வு அவனுக்கு. இது எதை குறிக்கிறது? அவர்கள் ஸ்தூல உடல் அளவிலே அவர்கள் வாழ்கின்ற வாழ்வு. அந்த வாழ்வு எதை குறிக்கிறது என்றால் பொருளாதார சௌகரியங்களை குறிக்கிறது. சரி, இங்கு என்ன பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? வாழ்தல் என்றால் உயிரினுடைய வளர்ச்சி. உயிராகிய ஜீவன் இறை அருளிலே தோய்ந்து, அந்த தோய்ந்த காரணத்தினால் அவன் திருப்புகழை பாடிய காரணத்தினால் ஆன்ம வளர்ச்சி, மனப்பரிபக்குவம். அந்த மனப்பரிபக்குவத்தினால் உள்ளத்தளவிலே மிக உயர்ந்த வாழ்வு, பொருளாதார வாழ்வு வராது என்று நான் இங்கு சொல்ல வரலை, அதுவும் கொடுப்பான். ஆனால் அடியார்களுக்கு தேவைக்கு மேல் அது அல்லாத பட்சத்தில், தேவையில்லாத பட்சத்தில் எதற்கு அதுக்கு
தேவையோடு உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்தால் போதும். ஆனால் உள்ளத்தளவிலே வளர்ந்து வளர்ந்து அறிவின் அளவிலே வளர்ந்து வளர்ந்து உயிரினுடைய வளர்ச்சிக்கு காரணமான உள்ளத்தையும் உயிரின் வளர்ச்சிக்கு காரணமான அறிவையும் நாம் பெற்று வாழ்வதுதான் வாழ்வு. இந்த வாழ்வு மனதிலே ஒரு சந்தோஷத்தை, எப்பொழுதுமே மன மகிழ்ச்சி, எதிலுமே ஒரு திருப்தி, இருப்பதில் ஒரு நிறைவு, சிரித்த முகம், விரிந்த மனம் என்ற அந்த ஒரு தன்மை. பொய்கையில் மலர்கள் மலர்ந்திருப்பது போல் இறை அருளாகி அந்த பொய்கையிலே மலர்கின்றது எது என்றால் அடியார்களுடைய முகம் மலர்ச்சி. அந்த அடியார்களுடைய அந்த முகம் மலர்ச்சிக்கு காரணம் அது அருளிலே தோய்ந்து மலர்கின்ற மலர். ஆக வாழ்க்கை என்பது எப்பொழுதும் எந்த நேரமும் எல்லா காலத்திலும் சந்தோஷமாக இருக்கிறது. இறைவனை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை இது. பொதுவாக மனிதன் தன்னுடைய அகங்காரத்தை மையமாக வைத்து வாழ்வான். எனவே அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லை என்றாலும் அந்த அகங்காரம் இருக்கிறதுனால மனிதனுக்கு இருக்கும். ஆனால் இறை மையத்தை வைத்து வாழ்கின்ற வாழ்வு, அந்த வாழ்வில் எளிமை, தவம், தேவைக்கு மீறிய தேடுதல் இன்மை, மலர்ந்த முகம், சிரித்த வாய், அகன்ற கண்கள், இறைவன் பெருமையே பேசுகின்ற வாய், இறை அடியார்களை வணங்குகின்ற அந்த சிரம், இதெல்லாம் தானே வாழ்வு. எப்பொழுதுமே மன நிறைவும் சந்தோஷமும் உள்ள வாழ்வு. எனவே இறைவன் பொருளையும் தருவான், அவன் அருளையும் தருவான். உடலால் நல்ல வாழ்வு, உள்ளத்தால் நல்ல வாழ்வு, அறிவினால் நல்ல வாழ்வு, உயிர் என்றும் பக்குவத்தோடு இறைவனை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்வு. இதுதான் காரியம். இந்த காரியம் நமக்கு எதனால் அமைகிறது என்றால் வழி, அதாவது அவன் திருக்கழல் பாடுவதனால். உன் கழல் பாடி வாழ்ந்தோம் கான். சரி, இறைவனுடைய திருக்கழலை பாடுவதும் அந்த காரணத்தினால் நல்ல காரியமாகிய வாழ்வும் கிடைப்பதற்கு எது காரணம்? வழியடியோ சிவ தொண்டர்களுடைய கூட்டத்தோடையே வாழ்ந்ததுதான் காரணம். சிவ தொண்டர்களை பெற்றோர்களாக பெற்றதுதான் காரணம். சிவ தொண்டர்களை உறவுகளாக பெற்றதுதான் காரணம். இதான் அந்த வழி. உன்னுடைய வழி வழியாக அடிமைகளாகிய அப்படின்னா வழி அடியோ இறைவனுடைய அடியார், அவனுடைய திருவடியே பிடித்து கொண்டு வாழ்ந்த கூட்டத்தோடு வாழ்ந்த காரணம். ஆக இதில் என்ன தெரிய வருகிறது? சத்சங்கம் தெரிய வருகிறது, அடியார்களுடைய கூட்டத்தினுடைய பெருமை தெரிய வருகிறது, பெற்றோர்களுடைய அந்த வழிபாடும் தெரிய வருகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் இரண்டு. ஒன்று நிலையற்ற செல்வம், மற்றொன்று நிலையை தருகின்ற செல்வம். நிலையற்ற செல்வம் என்பது உலகியல் பொருள். நிலையான செல்வம் என்பது, நித்தியத்துவத்தை தருகின்ற செல்வம் என்பது ஆன்மீக செல்வம். இறைவனிடத்திலே குழந்தைகளுக்கு ருச்சி ஏற்பட வேண்டும். அந்த இறை ருச்சியை தருகின்றவர்கள்தான் பெற்றோர்கள். அந்த இறை ருச்சியை குழந்தைக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அது நிலைத்த செல்வம். இந்த பொருளாதாரம் என்பது நாம் என்னதான் கொடுத்தாலும் அந்த குழந்தையினுடைய வினை தகுந்தாற்போல்தான் அந்த பொருளாதாரம் ஒட்டும் ஒட்டாமலும் போகும். ஆனால் இந்த இறை செல்வம் இருக்கிறதே, அதை வினையினால் கை வைக்க முடியாது. அது நிலைத்த செல்வம்.
அந்த நிலைத்த செல்வம் என்பது உயிரோடு ஒட்டி உயிரை வளரச் செய்யக்கூடிய செல்வம். எனவே பெற்றோர்களாகியவர்களுடைய கடமை இரு செல்வத்தையும் தர வேண்டும். பொருள் செல்வத்தையும் தர வேண்டும். இறைவனுடைய அந்த இறைமையினுடைய மகத்துவத்தையும் செல்வமாக குழந்தைகளுக்கு தர வேண்டும். இதுதான் நாம் இங்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வழி அடியோம் என்றால் அந்த பரம்பரை, சிவ தொண்டர்களுடைய கூட்டம், சிவனை பூஜிக்கின்ற பெற்றோர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் வழி வழியாக வந்த காரணத்தினால் உன்கழல் பாடினோம், உன்கழல் பாடுவதால் வாழ்ந்தோம் கான். என்ன ஒரு அற்புதம் இதற்குள்ள இருக்கிற விஷயம், புரிந்து கொள்ளுங்கள். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான். அடுத்து இறைவனுடைய நிறம் சொல்லப்படுகிறது. ஆர் அழல் போல் செய்யாய். ஆர் என்ற தமிழ் சொல்லுக்கும் நிறைந்த, மொய் ஆர் வண்டுகள் நிறைந்த, அதுபோல் இங்க ஆர் என்றால் நிறைந்த. எது நிறைந்திருக்கிறது? அழல். அழல் என்றால் நெருப்பு. அழல் போல் நெருப்பு போன்ற. செய்யாய் செந்நிற திருவீனி உடையவனே. ஆர் அழல் போல் செய்யாய், நிறைந்த நெருப்பு போன்ற செந்நிற திருமேனி உடையவனே என்று இறைவனுடைய திருமேனி நிறத்தை இங்கு சொன்னார். அடுத்து என்ன சொல்லுகின்றார்? அவருடைய திருமுகத்திலே தரித்திருக்கின்ற அந்த வெந்நீரு தெரிகிறது. திருமேனியில் மட்டுமா இறைவன் வெந்நீரு பூசியிருப்பான்? இல்லையே. அது வெந்நீரு ஆடி. இறைவன் எதில் ஆடியிருக்கிறானா? திருமேனி முழுவதும் சிவந்த திருமேனியிலே வெந்நீரை அணிந்தவனாக இருக்கிறான். ஒன்று நெற்றியிலே பூசுவது. ஆனால் இறைவன் நெற்றியில் மட்டுமா பூசியிருக்கிறான்? ஞானசம்பந்த பிள்ளை சொல்லுகின்றான் தன் தகப்பனிடத்திலே. எப்படி சொல்லுகின்றார்? தோடுடைய செவியன் விடையேறி தூவின் மதி சூடி காடு உடைய சுடலை பொடி பூசி. உடல் முழுவதும் என்னாகிறானா? அடை சுடலை பொடி பூசியவனாக, வெந்நீரை அணிந்தவனாக, பூசியவனாக என்ற ஞான சம்பந்த பிள்ளை தன் தகப்பனிடத்திலே தன் உயிரின் தகப்பனான சிவனை பற்றி உடலின் தகப்பனாக இருக்கின்ற அந்த தகப்பனிடத்திலே கூறியது இது. வெந்நீரு ஆடி, அத்திருமேனியிலே வெந்நீரை அணிந்தவனாக இருக்கின்றார். ஆக சிவந்தவனாக, வெந்நீரை அணிந்தவனாக. சிவப்பும் வெண்மையும் எதை குறிக்கிறது என்று விசாரிக்கின்ற பொழுது பார்க்கலாமே. இது எதை குறிக்கிறது என்று வருகின்ற பொழுது அவனுடைய தொழிலை குறிப்பதாகவும் சொல்லுவார்கள். வெந்நீர் என்பது சத்துவகுணம், சிவப்பு என்பது ரஜோகுணம். ஆக ரஜோகுணம் படைப்பையும், சத்வகுணம் காத்தலையும், அதுபோல் ஒடுக்குதலையும் இறைவன் கொண்டவன் என்று இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இது திருமேனி நிறத்தையும் திருமேனியில் அணிந்த அந்த வெந்நீரான அந்த திருநீரையும் கூறினாலும் இதற்குள்ளும் என்ன சொல்லலாம்? தாத்பரியம். இரு குணத்திலே, குணத்தின் அடிப்படையிலே தொழிலையும் இங்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் பெரியோர்களுடைய கூற்று இருக்கிறது. அடுத்து அப்படியாப்பட்ட இறைவன் முத்தொழிலை செய்கின்றான் அல்லவா? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற முத்தொழில். இந்த அழித்தல் என்ற வார்த்தையை நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். அழித்தல் என்பது காரியப்பட்டதை காரணத்தில் ஒடுக்குதலுக்கு பேர் அழித்தல், லயப்படுத்துதல். அதாவது உயிர் கூட்டங்களுக்கு ஓய்வை தருகின்ற ஒரு நிலைதான் அது. இந்த முத்தொழிலை இறைவன் செய்கின்றான். அந்த செய்கின்றவன் இறைவனானவன் உயிர்களுக்கு இருவித போகங்களை தருகின்றான். ஒன்று மோக்ஷமாகிய முக்தி என்ற போகம். அதைதான் செல்வா. செல்வா என்றால் என்ன பொருள் எடுத்துக்கணும்னா, முக்தி என்ற ஐஸ்வர்யத்தை உடையவனே, இது ஒரு பொருள். எங்கள் செல்வமாகிய பெருமானே. ஆக அந்த முக்தி என்ற ஐஸ்வர்யத்தை உடையவன் என்று சொல்லுகின்ற பொழுது உடைமை வேறு, உடையவன் வேறு.
ஆனால் இங்கு செல்வமாகிய பெருமானி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யமாகிய பேரின்பமாகியதும் இறைவனும் வெவ்வேறு கிடையாது, பேரின்ப வடிவாக இருக்கிறதுனால உயிர்களுக்கு அது செல்வமாக இருக்கிறது. எனவே செல்வா என்று அழைக்கின்றார். ஆக அந்த உயிருக்கு பேரின்பம் என்ற போகத்தை தருகின்ற போகமே செல்வமே. ஆக நாம் முக்தி அடைந்தால் இறைவனுடைய சொரூபமாகிய பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு திளைத்து திளைத்து நீராடும். இதான் செல்வா. அடுத்து லோகத்தில் வாழ்கின்ற பொழுது அடுத்த வரி வருகிறது. திருமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா. சிறு என்றால் சிறிய, மருங்குள் என்றால் இடையையும், சிறிய இடையையும் சிறுமருங்கள். மையார் தடங்கண் மை தீட்டிய பெரிய கண்களை உடையவளாகியவளும். மை ஆர் தடம் என்றால் அகன்ற அல்லது பெரிய கண் கொண்டவளாக இருக்கின்ற மடந்தை. மடந்தை என்ற சொல் பெண்ணை குறிக்கும். இங்கு யாரை குறிக்கிறது? உமாதேவியை குறிக்கிறது. மடந்தை மணவாளா கணவனே. சிறிய இடையும் மை தீட்டிய பெரிய கண்களையும் உடைய உமாதேவியின் கணவனே. இதை எதை குறிக்கிறது? இறைவனுடைய போக வடிவு. அது யோக வடிவு, இது போக வடிவு. ஆக இறைவன் தம்பதியா இருக்கிறார். இது போகத்தை குறிக்கிறது. எனவே உயிர்களுக்கு போகத்தை கொடுப்பவனே, முக்தி என்ற போகத்தையும் உலகியல் போகத்தையும் கொடுப்பவனே. இன்பம் என்றால் சிற்றின்பமும் அவன்தான், பேரின்பமும் அவன்தான். அவனை தவிர்த்து நாம் எதையுமே அனுபவமாக பெறவில்லை என்பது இதற்குள் இருக்கிற நுட்ப பொருள். என்றால் என்ன அர்த்தம்? இந்த விடியற் காலையிலே பாடத்தை முடித்த பிறகு ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சா அதுல ஒரு சுகம் கிடைக்கிறதுனா அதுவும் யாருன்னா இறைவன் தான். அந்த போகமும் இறைவன் தான். அவனே நம் அனுபவமாக இருக்கிறான் என்பது இங்கு பொருளாகிறது என்ற கருத்து இங்கு வருகிறது. அடுத்து வருவது என்ன? ஐயா, நீ ஆண்டு கொண்டருளும் விளையாட்டின். நீ ஐயா என்றால் அழகா என்று ஒரு பொருள் உண்டு. ஐயா என்ற சொல்லுக்கு அழகா, ஐயா என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் உண்டு. இங்கு ஐயா என்றால் அழகா என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகா, தலைவா, நீ ஆண்டு கொண்டருளும் விளையாட்டின். இங்க ஏன் ஐயாவை அழகா என்று சொல்லப்படுகிறது? விளையாடுகின்ற பொழுது நாம் கவனிப்போம், அவர் முகத்திலே ஒரு உற்சாகம் இருக்கும். எந்த ஒருவரும் விளையாட்டு நேரத்தில் அவர்கள் முகம் என்பது ஒரு சந்தோஷமும் ஒரு மலர்ச்சி ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் நன்னா பாஞ்சிருக்கும். முகம் பார்க்கறதுக்கு நன்னா ஒரு சிகப்பா இருக்கிற மாதிரி ஒரு இது தன்மை அமையும். அதுபோல் இங்கு என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஐயா என்றால் ஏன் அழகான இறைவன் விளையாடுகின்றான். அந்த விளையாட்டு நேரத்தில் அவன் அழகன் அல்லவா? எனவே இங்க பொருள் ஐயா என்றால் அழகா. நீ ஆண்டு கொண்டருளும் விளையாட்டின். இறைவன் விளையாடுகின்றான். அவனுடைய விளையாட்டை நாம் என்ன சொல்லுவோம்? திருவிளையாடல் என்று சொல்லுவோம். இறைவனுடைய விளையாட்டிற்கு திருவிளையாடல். இந்த விளையாட்டில் என்ன நடக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பக்குவம் நோக்கி அடிமை கொண்டருளும் விளையாட்டு. உயிர் கூட்டங்களிலே எந்த உயிரானது பக்குவத்தன்மை அடைந்திருக்கிறதோ அந்த பக்குவம் பெற்ற உயிரை ஆட்கொள்ளுதல் என்ற விளையாட்டு. அவர்களை ஆண்டு கொண்டு அருளும் திருவிளையாடல். இறைவன் திருவிளையாடல் என்றாலே பக்குவம் அடைந்த உயிர்களிடத்திலே அவர்களுடைய பக்குவத்தை சோதித்தல் என்ற ஒரு விளையாட்டு. அந்த சோதித்தலிலே அவர்களுடைய பக்குவம் தெரிகின்ற பொழுது அருளுதல் என்ற ஒரு விளையாட்டு. இதுதான் இறைவன் செய்கின்ற திருவிளையாட்டு. இந்த திருவிளையாட்டு இங்க என்னது? ஆட்கொண்டருளும் விளையாட்டு. இந்த விளையாட்டை செய்கின்ற பொழுது ஐயா என்பதற்கு அழகன். ஒரு தகப்பன் முகம் எப்ப மலர்ச்சி அடையும்? தன் குழந்தை வெற்றி பெற்ற பிறகு
வெற்றி அடைந்ததை கண்டு, தன் குழந்தையினுடைய உயர்வை கண்டு தகப்பனுக்கு மகிழ்ச்சி வரும் அல்லவா? ஐயா என்றால் என் தலைவனே என்றால் என் தந்தை தானே தலைவனாக இருக்க முடியும். அந்த தலைவனாக இருக்கின்ற என் தந்தையாக இருக்கின்றவர் ஒரு குழந்தையினுடைய பக்குவம் இந்த மாயையிலே மும்மலங்களால் அவதிப்பட்டிருக்கிறது. அந்த மலம் கழிந்து இறைவனை உணரக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது என்று நினைக்கின்ற பொழுது பகவானுடைய முகம் மலர்ச்சி அடையிறதான். எனவேதான் ஐயா என்று இங்கு கூறப்படுகிறது. அழகா நீ ஆண்டு கொண்டருளும் விளையாட்டின். ஆக இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், விளையாட்டு என்றால் 5 தொழில்களை இறைவன் செய்கின்றார். இந்த 5 தொழில்களை செய்கின்ற பொழுது அவனுக்கு அது ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால விளையாட்டா இருக்கும். எனவே இங்கு விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த விளையாட்டில் இறைவன் என்ன செய்கின்றான்? விளையாட்டில் வெற்றி என்ற ஒரு கனி உண்டு. இறைவன் விளையாடுகின்ற விளையாட்டில் அவனுக்கு எது வெற்றி என்றால், பக்குவம் நிறைந்த உயிர்கூட்டங்களுக்கு முக்தி என்ற போகத்தை தருவான். அவனுக்கு பலன், அவன் பேரின்பம். அவன் இந்த விளையாட்டால் அடைய வேண்டியது ஒன்றும் அல்ல. ஆனால் பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு முக்தி என்ற பேரின்பத்தை தருவான். ஆனால் சிறிது சிறிது பக்குவம் அடைந்தாலும் பந்த நிலையில் இருக்கிற உயிர்கூட்டங்கள் புண்ணியம் செய்து நன்மை செய்து சாதனைகளை செய்து கொண்டிருந்தால் அதற்கு லோக போகமும் சொர்க்க போகத்தையும் தருவானாம். இது பந்த நிலையில் இருக்கிற உயிர்கள். ஆனால் புண்ணியத்தையும் தர்மத்தையும் மீறாமல் வாழ்கின்ற உயிர்கூட்டங்களுக்கு போகத்தையும் சொர்க்கத்தையும் தருகின்றான். பக்குவம் அடைந்த உயிர்கூட்டத்துக்கு அருளால் அருளி மோட்சம் என்ற பேரின்பத்தையும் தருகின்றான். இது அவன் விளையாட்டினால் உயிர்கள் அடைகின்ற பலன். அவனுக்கு விளையாட்டால் அவனுக்கு எதுவுமே பலன் கிடையாது என்ற பலனே அவன்தானே. அதில் அவன் விளையாட்டுக்கு பிறகு பலன் என்று ஒன்று, அத்தனை பலன் சொரூபமும் அவன்தானே என்பது இதற்குள் இருக்கிற பொருள். இதனால் என்ன அடுத்த வரி என்ன வருகிறது? உய்வர்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோ. உய்வர்கள் என்று வருகிறது. உய்வர்கள்னா உயிர் பெறும் அன்பர்கள். உய்யும் வகையெல்லாம், உய்யும் வகையெல்லாம் நாங்களும் பெற்று பிழைத்து ஈடேறி விட்டோம். இதன் பொருள் என்ன? இறைவன் அருளினாலும் அந்தந்த உயிரினுடைய நிலைக்கேற்பதான் உயிர்கள் வளர்ச்சி பெறும். இதிலே வளர்ச்சியின் உச்சம் என்ன? இறைவனை உணரக்கூடிய தன்மைதான். பல பிறப்புகளை நாம் எடுக்கிறோம். பிறப்புகள் என்பது உயிரினுடைய வளர்ச்சியை குறிக்கிறது. ஆனால் உயிர் என்பது இறைவனை உணராத வரைக்கும் பிறப்பு என்பது ஒரு இழைப்பு தான். அதான் மணிவாச்சக பெருமான் சொல்லுவார் அல்லவா, எல்லாம் பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் என்று திருவாச்சகம் சிவபுராணத்திலே மணிவாச்சகர் சொல்வார். ஆக இளைத்தல் என்பது பல பிறப்பு எடுக்கிறது. ஆனால் எப்பிறப்பில் இறைவன் திருவடியை நாம் உணர்கின்றோமோ அது உயர்ந்த பிறப்பு. அந்த பிறப்பை தான் அவை அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்று சொன்னார்களே தவிர மற்ற மானிட யாக்கையே இங்கு அரிய பிறப்பு என்று பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவ்வையினுடைய அந்த கருத்தில் எப்பிறப்பில் நாம் இறைவனுடைய அருளையும் அவனுடைய தன்மையும் நாம் புரிந்து கொள்கின்றோமோ அப்பிறப்பு அரிய பிறப்பு. மற்ற பிறப்புலாம் அரிய பிறப்புலாம் ஒன்றும் கிடையாது. எப்பிறப்பு அரிய பிறப்பு என்றால் இறைவனுடைய அருளை அவனுடைய தன்மையை உணர்கின்ற பிறப்பு அரிய பிறப்பு. அதான் அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்ற சொல்லுக்கு பொருள் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். மற்ற மானிட பிறப்பு எல்லாம் என்னன்னா அது ஒரு ஆடை, அவ்வளவுதான். இங்கு உய்வர்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் என்று இங்கு வருகின்றது. அதில் என்ன ஆகிறது? உயிர்ந்தொழிந்தோம், உயர்நிலைக்கு வந்துவிட்டோம். படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து உயர்நிலைக்கு வந்துவிட்டோம் என்றால் இறைவனாகி உன்னை உணரும் ஒரு பிறப்பை நாங்கள் பெற்றுவிட்டோம்.
உன் அருளிலே தோய்ந்து விட்டோம். இறைவா, இந்த நிலை வந்துட்டோம்னு நாங்கள் சொல்லுகின்ற பொழுது வந்துட்டோம்ட்டாலே விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நான் வந்துடுச்சுன்னா விழுந்துட வேண்டியதான். இந்த பரமபதத்தில் இங்கே அங்கங்கெல்லாம் ஓடுவான். கடைசியில் ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அதை கடந்துட்டா அதுக்கப்புறம் அவ்வளோதான், விடுறது வாய்ப்பு இல்லை. அந்த அகங்காரம் அந்த உச்ச நிலைக்கு போயிட்டு வந்துடுதுன்னு வச்சுக்கலாம், சர்ன்னு இறங்கி மறுபடியும் கீழே வந்துடும். இது பரமபதம்ன்ற அந்த விளையாட்டில் இருக்கும். அதுபோல் எல்லாம் பிறப்பும் பிழைந்து அடியார ஆன பிறகு என்னை போல் அடியார் உண்டான கீழே தள்ளு அப்படின்னு ஆயிடும். அதான் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம். அடுத்த வார்த்தை மிக முக்கியம், எய்யாமல் காப்பாய். இனி நாங்கள் இளைத்து விடாமல் எங்களை காப்பாய். இளைத்தல் என்றால் என்ன? பிறப்பை பெறுதலுக்கு பெரு இளைத்தல்னு பேர். மறுபடியும் எங்களுக்கு பிறப்பு வந்துடுச்சுன்னா அது இளைத்தல் அல்லவா? ஏய்யாமல் காப்பாய் என்றால் எங்களுக்கு மறுபடியும் ஜென்மம் வந்துடக்கூடாது. ஏன் ஜென்மம் வரும்? நான்ற கர்த்தா வந்துடுச்சுன்னா, நான் ஆயிடுச்சுன்னா ஓகே கண்ணா நீ மறுபடியும் பிறந்துக்கோ அப்படின்னு பகவான் பிறப்புல தள்ளி விட்டுடுவானா. எனவே இங்க உயிர்ந்தொழிந்தோம் என்று உயர்நிலை அடைந்தோம் என்று சொன்ன அதே பெண்கள் சொல்லுகின்றார்கள், எய்யாமல் காப்பாய், எங்களை மறுபடியும் பிறப்பெடுத்து இளைத்து விடாமல் காப்பாய் என்று இங்கு பொருள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஆக இப்பாடல் இவ்வாறாக அமைந்திருக்கிறது. இப்பாடலில் நாம் பார்த்த கருத்துக்கள் என்னவென்று திரும்பி பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கடலை பாடுவதனால் வாழ்ந்தோம் கான் வாழ்க்கையின் உயர்நிலையை பெறுவோம். ஆக இறைவனை புகழ்தலால் நம் வாழ்க்கை புகழ்ச்சி தன்மையை பெறும் என்று ஒரு பொருள். இந்த இறைவனை பாடுதல் என்ற காரியம் நல் வாழ்க்கை என்றால் அதற்கு எது மூலம்னா வழி அடியோம், சிவதொண்டர்களுடைய கூட்டுறவுதான் காரணம் என்று பொருள் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். இது ஒரு கருத்து. அடுத்து, அவன் சிவப்பும் அவன் வெண்மையும் எதை குறித்தது என்றால் அவன் செய்கின்ற தொழிலை குறித்தது என்று நாம் பார்த்தோம். அடுத்து பார்க்கின்ற பொழுது மோக்ஷம் என்பதையும் லோக போகம் என்பதையும் தருவான் என்பதை செல்வா சிறுமருங்கள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா என்ற சொல்லுக்கு பொருளை பார்த்தோம். அடுத்து ஐயா என்று இறைவனை அழகா என்ற பொருளுக்கு என்ன பொருள் பார்த்தோம்? பக்குவம் அடைந்த உயிர் கூட்டங்களை காணுகின்ற பொழுது இறைவனுடைய முகம் மலர்ச்சியினால் அழகு வருகிறது என்ற அடிப்படையில் நாம் பார்த்தோம். விளையாட்டு என்பது பக்குவமடைந்த உயிருக்கு அருளுதலை விளையாட்டாக உடையவன் என்று பொருள் பார்த்தோம். அவன் அருளினாலும் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழுந்தோம். அவரவர் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் வளர்ச்சி என்பது இருக்கும் என்றும் நாங்கள் இறை உணர்வு பெறும் வளர்ச்சியை பெற்றோம் என்று பொருள் வந்தது. அப்படி நான் என்று வந்தால் பிறப்பு வந்துடும். எய்யாமல் காப்பாய் எமை என்று வருகின்ற பொழுது நாங்கள் எய்து போகாதபடி எங்களை காத்தருளுதல் வேண்டும் என்று சொல்லி ஏலோர் எம்பாவா என்று இத்திருப்பாடல் முடிகிறது. அடுத்த பாடலை நாம் பார்ப்போம். பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீ ஆடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடு ஏலோர் எம்பாவா என்பது இத்திருப்பாடல். இதனுடைய பொருளை பார்ப்போம். இத்திருப்பாடலிலே முதலிலே வருகின்றது என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆர்த்த பிறவி துயர் கெட. ஆர்த்த பிறவி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? உயிர்களான நமக்கு இருவினை இருக்கிறது, மும்மலம் இருக்கிறது. அந்த இருவினையும் மும்மலமும் அதனால் பிணிக்கப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக பிறவி என்னும் பெருங்கடலிலே வீழ்த்தப்பட்டு இருக்கிறோம். இதான் ஆர்த்த பிறவி. ஆர்த்த என்றால்
கட்டிய என்று பொருள். கட்டிய பிறவி, கட்டப்பட்ட பிறவி. எதனால் கட்டப்பட்டிருக்கின்றோம் என்றால் நாம் செய்த இருவினை, வல்வினை, மும்மலம், இவைகளால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஆர்த்த பிறவியினால கட்டப்பட்டு பெருங்கடலில் வீசப்பட்டிருக்கிறோம். பிறவி என்ற பெருங்கடலிலே வீசப்பட்டிருக்கிறோம். இதன் ஆர்த்த பிறவி துயர். இதனால் நாம் எதை அடைகின்றோம்? துயரை அனுபவிக்கின்றோம். வினைகள் ஊட்டுகின்ற அந்த இன்ப துன்பங்களாகிய அந்த துயரத்தை நாம் அனுபவமாக பெறுகின்றோம். எனவே ஆர்த்த பிறவி துயர் கெட, இவைகளிலிருந்து நாம் விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன். இறைவனை இங்கு தீர்த்தன். தீர்த்தன் என்றால் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், பரிசுத்தம் செய்யக்கூடியவன். பரிசுத்தம், நீர் தூய்மையானது, அதில் ஆடுகின்ற பொழுது நம் உடல் தூய்மை அடைகிறது. அதுபோல் இறைவன் தீர்த்தன் என்றால் தூய்மையானவன், தூய்மையே வடிவாகிய தீர்த்தனானவன். அவன் இடத்தில் நாம் ஆடுகின்ற பொழுது, அதாவது அந்த தீர்த்தத்திலே முழுகுகின்ற பொழுது எப்படி முழுக வேண்டும்? நாம் ஆர்த்து, ஆர்த்து என்ற அந்த தமிழ்ச்சொல்லுக்கு மகிழ்ந்து, ஆர்த்த என்ற தமிழ்ச்சொல்லுக்கு கட்டிய, இங்க ஆர்த்தம் என்ற தமிழ்ச்சொல்லுக்கு மகிழ்ந்து, நாம் ஆர்த்து நாம் மகிழ்ந்து ஆடும் தீர்த்தன் என்று வருகிறது. அவனுடைய அந்த அருளாகிய பவித்திரம் செய்யக்கூடியதாக இருக்கின்றவன் இறைவன். அந்த நம்மை பவித்திரம் என்றால் மங்கள பொருள், நம்மை தூய்மை செய்யக்கூடிய பொருளுக்கு பவித்திரம் என்று பெயர். தீர்த்தன் என்று வருகின்ற பொழுது இறைவனானவன் அந்த அளவுக்கு தூய்மையுடையவனாக, தூய்மை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த இறைவன். எனவே அந்த தீர்த்தத்தில், இறைவனாகி அந்த தீர்த்தத்தில் நாம் மகிழ்ந்து ஆடுதல் வேண்டும். இங்கு ஆடுதல் என்றால் முழுகுதல் வேண்டும். அந்த அருளிலே முழுகுதல் வேண்டும். இதனால் என்ன நடக்கிறது என்றால், பிறவி என்பது கெடும். நம்மை கட்டி கொண்டிருக்கிற மும்மலம், வல்வினை ஆகிய அனைத்தும் கெடும். ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் என்று இங்கு பொருள் அமைகிறது. எனவே தீர்த்தன் என்றால் தூய்மை செய்யக்கூடியவன். நாம் நீராடுதல், அவனே தீர்த்தமா இருக்கிறான், அவனே அருள் வடிவாக இருக்கின்றான். அதில் நாம் ஆடுதலால் நமக்கு ஏற்படுகின்ற பலன் முதலில் இங்கு கூறப்படுகிறது. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன். அவன் யார் அந்த தீர்த்தன் என்றால், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். நல் தில்லை சிற்றம்பலத்தே, சிற்றம்பலம், சிற்றம்பலம் ஞானவெளி. சிற்றம்பலம் என்பது ஞானவெளி. நல் தில்லை நமக்கு நன்மை செய்கின்றோ, நல்ல தில்லையில் உள்ள ஞான வெளியாகிய அம்பலத்திலே தீ ஆடும், ஞான ஒளியாகிய அனல் ஏந்தி தீ ஆடும், ஆடுகின்ற கூத்தன், அரு கூத்து உடையவன். தில்லையிலே இறைவனுக்கு கூத்தன்னு பேர். சதா அவன் என்ன செய்கின்றான்? நடனம் புரிகின்றான். நடனத்தில் பொதுவாக நடனம் ஆடுகின்றவர்கள் உணர்வுகளை தங்கள் செயல்களால் வெளிப்படுத்துவது நடனம். நவரசங்களை வெளிப்படுத்துவார்கள். தங்களுடைய அங்கங்களுடைய அந்த செய்கையால் உணர்த்துதல் தான் நடனம். அங்கு பேச்சுக்கு வழி இல்லை. ஆனாலும் பாடுபவர்கள் பாடுவார்கள், பாட்டு கேட்டு தாளத்தை கேட்டு இவர்கள் ஆடுவார்கள். ஆக என்ன அர்த்தமாகிறது? அங்கு உடலில் செய்கைகளை அபிநயம் புரிவது நடனம். நவரசங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது நடனம். எதற்கு தகுந்தாற்போல் நடனம் நடக்கிறது? பாட்டுக்கும் இசைக்கும் தகுந்தாற்போல், அந்த பாட்டிலே உள்ள பொருளுக்கு தகுந்தாற்போல், அந்த பாட்டிலே உள்ள பொருள் இசையோடு கூடியதாக இருக்கின்ற பொழுது இசை மனதிற்கு,
பொருள் அறிவுக்கு அல்லவா? இசை மனதிற்கு, பொருள் அறிவுக்கு. அறிவுக்கும் மனதிற்கும் பாட்டும் இசையும், அதை கண்களில் தெரிய அபிநயம் பிடித்து ஆடுவது நடனம். இறைவனானவன் என்ன செய்கின்றான்? நடனம் ஆடுகின்றான். அந்த நடனம் என்பது எதற்காக என்றால், உயிர்கள் உய்வதற்காக இறைவன் சதா நடராஜனாக அவன் திருக்கூத்து ஆடிக்கொண்டே இருக்கிறான். குஞ்சிதவாதம் என்றும் ஒன்று உண்டு. இடபாதத்தை குஞ்சிதவாதம் என்று சொல்வார்கள். அது அருளுதலை செய்கிறது. ஒன்று முயலகனை அமிக்கிக் கொண்டிருக்கும், காலால் அமுக்க. அந்த முயலகன் என்பது மலம், அதை அமிக்கி குஞ்சிதபாதம் என்ற இடது பாதத்தால் இறைவன் அருளுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப உயிர்கூட்டங்களுக்கு அந்த மலங்களையெல்லாம் அமைக்கி அருளுதலை செய்கின்ற திரு நடனத்தை இறைவன் செய்கின்றான். ஆக உயிர்கூட்டங்களுக்காக அவன் செய்கிறது மறைத்தல், அருளுதல். பக்குவப்படுத்துதலை மறைத்தல் என்றும், அருளுதலை என்றது அருள் பேரின்பத்தை தருதல் என்றும். அதற்காக புவன போக தனுகரணங்களை இறைவன் செய்தான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற முத்தொழில் அது உலகத்தில் செய்கின்றான். உயிர் கூட்டங்களில் இடத்திலே மறைத்தல், அருளுதல் என்ற தொழிலை செய்கின்றான். இந்த 5 கிருத்தியங்களை சதா செய்து கொண்டிருக்கிறவன் தில்லையில் இருக்கின்ற கூத்தனாகிய நடராஜ பெருமான். கோயில் என்றால் சிவதொண்டர்களுக்கு தில்லைதான் பிரதானம். கோயில் என்றால் எம்பெருமான் நாராயணுடைய கூட்டத்திற்கு ஸ்ரீரங்கம் தான் அர்த்தம். இங்கு கோயில் சிவதொண்டருக்கு தில்லை அல்லவா? நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அவன் ஆடுகின்றான், ஆடிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஆடினால்தான் 5 கிருத்தியங்கள் நடக்கும். 5 கிருத்தியங்கள் நடந்தால்தான் உயிர் கூட்டங்களாகிய நாம் உய்வு பெற முடியும் என்று இங்கு பொருள் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதிலே இவ்வானும் என்றால் வான் உலகமும், குவலயமும் என்ற சொல்லுக்கு மண் உலகமும், எல்லாமும் நம் உயிர்கூட்டங்கள் எல்லாத்தையும் காத்தும் காக்கிறான், படைத்தும் படைத்து, கறந்தும் ஒடுக்கியும் விளையாடுகின்றான். அந்த கூத்தன் செய்கின்ற செயல் வானுலகு மண்ணுலகு எல்லா உயிர்கூட்டங்களையும் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடுகின்ற கூத்தனாக அவன் இருக்கின்றான். அவனுடைய அந்த செயல்களை வார்த்தையும் பேசி என்று சொல்லுகின்ற பொழுது, வார்த்தைகளால் பேசி, வாய்க்கொண்ட நாம் அறிவினால் உணர்ந்ததை, அறிவினால் தெளிந்ததை, மனதினால் உணர்ந்ததை வார்த்தைகளால் பேசி, இதெல்லாம் அவனுடைய தன்மைகளை பேசணுமா. வாழ்த்தவாயும், அவனை வாழ்த்துதல் என்றால், புகழ்தல் என்றால் இறைவனுடைய இயல்புகளை நாம் சொல்ல சொல்ல நம் மனம் மாறும். இங்கு நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் என்று பார்க்கின்ற பொழுது நம்மை தூய்மை செய்கின்றான் என்று பார்த்தோம் அல்லவா? அவன் தூய்மையானவன். அது மட்டுமல்ல, சகல கல்யாண குணங்களும் கொண்டவன், மங்கள குணங்கள் கொண்டவன். அதுதான் அவனுடைய சொரூபம். நம் இங்க வார்த்தை பேசியும் அந்த தீர்த்தனையும் நம்ம எடுத்துக்கொள்கின்ற பொழுது, அவனுடைய குணநலன்களை நம் வாயினால் பேசுதல். அப்படி வாயினால் அவன் குணநலங்களை பேச பேச நம் மனநலம் வளர்ச்சி பெறும். அவன் குணநலத்தை பேசினால், வார்த்தையால் நம்முடைய மனம் நலம் பெறும். குணநலம், நம் மனநலம், இரண்டுக்கும் ஒரு ஒப்பிடுதல் உண்டு. எனவேதான் நல்லோர்களை தொடர்ந்து நாம் பேசுகின்ற பொழுது நம் மனசு நல்ல தன்மை பெறும். தீயோரை நினைப்பதும் தீதே என்று சொல்லுவார்கள். நல்லோரிடத்தில் நாமே வலியே சென்று இணங்கி நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் தீயோரை நினைப்பதே தீது என்றால் என்ன? அவர் நெருங்கவே கூடாது என்று பொருள். எனவே நம் மனநலம் உயர்வு பெற வேண்டும் என்றால், தீர்த்தனாகி அவனுடைய குணநலனை நாம் வாயினால் பேசி ஆடுதல் வேண்டும். அதான் வார்த்தை பேசி. வலை சிலம்ப, இப்போ பொய்கையில் நீராடணும். அப்படி பொய்கையில் நீராடுகின்ற பொழுது 3 நிகழ்வுகள் நடக்கிறது. வலை சிலம்ப, சிலம்பன ஓசை, வளையல்கள் ஓசை எழுப்ப, வார்கலைகள் ஆர்ப்பு
அரவம் செய்ய. வார்கலைகள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மேகலைன்னு பேர். நீண்ட மேகலை முதலிய அணிகலன்கள் தான் வார் கலைகள். ஆர்ப்பு அணிகள் அரவம் என்றால் ஆரவாரம் செய்ய. இது இரண்டாவது நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு என்ன? இந்த தன்மையுடைய பெண்கள் அந்த பொய்கையில் நீராடச் செல்லுகின்ற பொழுது வண்டு ஆர்ப்ப. வண்டுகள் என்ன செய்யுமா, எங்க இருக்கிறதுனா வண்டுகள் இருக்கிற இடம் அணிக்குழல் மேல் வண்டு ஆர்ப்ப. அணிக்குழல், அவர்கள் குழல் அழகிய கூந்தலை உடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா. அந்த கூந்தல் உடையவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த குளத்தருகில் செல்லுகின்ற பொழுது அந்த கூந்தல் மேல் வண்டுகள் எழுந்து ஆரவாரிக்குமா. இதுல ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஒன்றும் கூந்தல்ல பூ முடித்திருந்தால் அந்த பூக்களின் காரணமாக கூந்தலில் வந்து வண்டுகள் ஆரவரைக்கும். அவர்கள் பூவை அணிந்து கொண்டு வருகிறார்கள் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று வாசனை திரவியங்கள் இருக்கின்ற பொழுது அதனாலும் ஆரவரைக்கும் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கவிதை நயத்தில் சொன்னால் என்னன்னா, அவர்கள் மனம் இறைவன் குணத்தை பாடியதனால் முகம் மலர்ச்சி பெற்று, அந்த முகம் மலர்ச்சி பெறுகின்ற பொழுது இந்த அழகிய கூந்தலுடையவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த வண்டுகளுக்கு தோணிட்டான், மலர்கள் நடந்து வருகின்றனவோ. ஏன்னா அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பது இறை அருளாகிய அந்த குணக்கடலிலே நீராடிக்கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே குணக்கடலில் நீராடுகின்ற பொழுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல் அந்த முகம் என்பது மலர்ச்சி பெற்று இருக்கிறது. இது என்னுடைய கருத்து. மலர்ச்சி பெற்றிருக்கு. அந்த மலர்ச்சி பெற்று இருக்கிற காரணத்தினால் நடமாடும் மலர்களோ என்று அந்த குளத்து அருகில் வருகின்ற பொழுது வண்டுகளாகிய என்னாகிறது, வண்டுகள் மொய்க்க ஆரம்பித்து விட்டன. இங்க வண்டுகள் என்பது என்ன? 6 கால்களை உடையது வண்டுகள். ஐம்புலன் ஞானேந்திரியங்கள், மனம் ஒன்று. அந்த இதை உடையவர்கள் யார்? அடியார்கள் கூட்டம். ஆக இந்த இவர்களோ அடியார்கள். இந்த அடியார்களுடைய உள்ளம் இறை அந்த நீராடுதலில் இருக்கிறதுனால, முகம் மலர்ச்சி இருக்கிறதுனால 6 கால்களை உடைய அடியாராகிய வண்டாகிய கூட்டம், பக்தர்களாகிய கூட்டம் அவர்களை மொய்க்க ஆரம்பிக்கிறது என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அதான் வார்த்தை பேசி இந்த குளத்தில் நீராடணும். அந்த குளத்தில் நீராடுகின்ற பொழுது 3 வலைச்சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டு ஆர்ப்ப. இப்பொழுது பூ திகழும் பொய்கை குடைந்து. பூக்கள் திகழ்கின்ற, பூக்கள் என்பது என்னாகிறது? பூத்திகழும், பூக்கள் திகழும் பொய்கையில் முழுகி குடைந்து நீராடணும். இந்த பொய்கையில் நீராடுவதற்கு முன்பு வார்த்தை பேசி இறைவனுடைய குண நலன்களை எல்லாம் பேசி பொய்கையில் நீராடணும். இது ஒரு நீராடுதல். இதை அடுத்து இருஞ்சுனை நீராடுதல் என்று வருகிறது. இருஞ்சுனை என்ற சொல்லுக்கு பொருள் பெரிய சுனை. இது குளம். இருஞ்சுனை என்பது பெரிய குளம். முதல்ல இந்த பொய்கையில நீராடிட்டு அடுத்து இருஞ்சுனையில் நீராடுதல் வருதாம். அந்த நீராடுறதுக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? உடையான் பொன் பாதம் ஏத்தி. நம்மை உடையான், நாம் உடைமை, நம்மை உடையவன் உடையான். எனவே அந்த உடையானுடைய பொன் பாதம், அந்த திருவாதத்தை ஞான ஒளி மிளிர்கின்ற அந்த திருவாதத்தை ஏத்தி வணங்கி இருஞ்சுனை நீர் ஆடு, பெரிய சுனையிலே சென்று நீடாட வேண்டும். ஏலோர் எம்பாவாய் என்று இந்த திருப்பாடல் நமக்கு கருத்துக்களை கூறுகிறது. இந்த திருப்பாடலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மும்மலன்களாலும் வல்வினைகளாலும் கட்டப்பட்டு பிறவி என்ற பெருங்கடலே முழுகடிக்கப்பட்டிருக்கின்ற நாம் அந்த துயரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இறைவனாகிய அந்த பரிசுத்தனுடைய தீர்த்தத்திலே, அவனுடைய குணத்திலே நாம் நீராட வேண்டும். அது அவ்வாறு ஆடுகின்ற பொழுது நம்முடைய பிறவி துயர் காரணமாக இருக்கின்ற மும்மலமும் வல்வினையும் அது கெடும் என்று, அது கெடுக்கும் என்று பொருள் எடுத்து கொள்ளுதல் வேண்டும்.
எனவே இப்பாடலில் நாம் அமைந்த இந்த தன்மையை தெரிந்து கொண்டு நாம் வாழ்க்கை நலனை பெறுவோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.